வணக்கம். ஆஸ்ட்ரோவேலின் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் சார்பாக அத்துணை சப்ஸ்கிரைபர்களையும் எல்லா அன்பு உள்ளங்களையும் எனது நண்பர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரபக அவிக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா. தென்னாட்டுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அன்பர்களே, நண்பர்களே, இந்த புத்தம் புதிய காணொளியில் உங்கள் அத்துணை பேரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன். இன்றைக்கு தமிழ் புத்தாண்டு சிறப்பு பலன்கள் 2026 பராபவ ஆண்டினுடைய பலன்கள் 12 ராசிகளுக்கு எப்படி இருக்கும்? இந்த வரிசையில் இன்றைக்கு நம்ம பார்க்க போவது கும்பம், 11வது ராசியான கும்பம். காலபுருஷ தத்துவத்துக்கு 11ஆம் வீடு. அவிட்டம், சதயம், பூரட்டாதி நட்சத்திரங்களை கொண்ட கும்பராசி. இந்த ஆண்டு எந்த விதமான பலன்களை எதிர்பார்க்கலாம், எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது, என்ன பரிகாரம், வாங்க விரிவாக பேசலாம். கும்பம் ராசியினோட பேரே இந்த ராசிக்கு இன்ட்ரடக்ஷன் தர தேவையில்லை. ஒரு மரியாதைக்குரிய ராசி, மற்றவங்கெல்லாம் பார்த்து கையெடுத்து கும்பிடக்கூடிய மரியாதைக்குரிய ஒரு ராசி. அவங்களுடைய நடவடிக்கைகளுமே அவங்களுடைய எண்ணங்கள் பாதைகளுமே அப்படி தான் இருக்கும். கும்பம் அடுத்தவங்களாம் தன்னால் கையெடுத்து கும்பிட்றான் பார்த்திங்க, அது கும்பராசிக்கு கரெக்டாக பொருந்தும். கும்பராசியில் பிறந்தவங்க யாரும் மற்றவர்களுக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து தோத்து போயிருப்பாங்களே தவிர, செல்ஃபிஷா தனக்கு ஒன்று வேணும் அப்படின்னு நினைச்சு தோத்ததா வரலாறு இல்லை. மற்றவங்களுக்கு செய்யறத, மற்றவங்களுக்கு ஏதாவது வேணுமான்னு கேட்கறது, அதுலேயே ஒரு நாட்டம், ஒரு இன்பம், ஒரு ஈர்ப்பு அப்படின்னு சொன்னால் மிகையல்ல. இந்த கும்பராசிக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால், தன்னுடைய 12ஆம், அதாவது இந்த கும்பராசிக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் தன்னுடைய ராசியில் ராகு, 2ஆம் வீட்டில் ராசிநாதன், 5இல் குரு, இப்போ 6க்கு ஜூன் 2ஆம் தேதி வரப்போகிறார், 7ஆம் வீட்டில் கேது. இதுதான் ராசியில் ராகு இருக்கக்கூடிய கும்பத்துக்கு என்னன்னா, கும்ப ராகுவே ஹைலி கண்டேஜியஸ் அண்ட் டேஞ்சரஸ். இது பார்த்து கொண்டிருக்கக்கூடிய தமிழ் சமூகத்துக்கு நான் சொல்லக்கூடியது, கும்பத்தில் யாருக்காவது ராகு இருந்து திசையை நடத்துறாருன்னா, நான் பார்த்துருக்கேன் பல தனுசு ராசி என்பவர்களுக்கு கும்ப ராகு திசை என்னன்னு நான் பார்த்துருக்கேன். கும்பத்தில் ராகு இருந்து திசையை நடத்தினார்னா அடி தேங்காவை செதறையா உடைச்சிடுறாரு, லைஃபையே ஒரு புரட்டி போட்டுறாரு. கும்பராகு திசையானது மிகவும் சவாலான ஒரு திசையாக இருக்குது. இப்போ கும்பத்தில் கோச்சார ரீதியாக ராகு இருக்கும்போது கும்பராசிக்கு மனதளவில் ஒரு விதமான சஞ்சலங்கள், இந்த இல்லீகல் அஃபயர்ஸ்னு சொல்கிறோம் இல்லையா, இதெல்லாம் கும்பத்தில் ராகு இருக்கும் போது அந்த ராசிக்காரர்களுக்கு நடக்கிறது. ராகு என்பது சர்ப்பம். சர்ப்ப கிரகம் ராசியின் மீது இருக்கும்போது மனதில் எந்த அளவுக்கு டிப்ரெஷன் அண்ட் குழப்பம் வரும்னு சொன்னால், சிம்ம ராசிக்காரங்களை போய் கேளுங்க, அவங்க ராசியில் இப்போ கேது இருக்கார். அதாவது இதெல்லாம் நம்ம செய்வோம், இதெல்லாம் நம்ம செய்யவே மாட்டோம்னு நாம நம்புவோம் இல்லையா, ஆனால் நாமளே நம்புற எதெல்லாம் செய்ய மாட்டோம்னு நினைச்சோமோ அதெல்லாம் நம்மளே செய்வோம். ஒரு பேங்க்ல வேலை செய்கிற ஒருத்தர் இருக்கார், அவர் கள்ளக்கடத்தல் பண்ணுவாரா? அவர் லிஸ்ட்லேயே அது இருக்காது, ஆனால் அவரே கள்ளக்கடத்தல் பண்ணுவார். அதுதான் ராசி மீது ராகு கேது சர்ப்ப கிரகங்கள் அமையும் போது இந்த ஷிஃப்ட் இந்த மனசில் அந்த அளவுக்கு மாற்றங்கள் நடக்கும். ஒன்று நல்ல மாற்றங்கள், ஐசோலேஷன் சொல்லுவாங்க. கும்பத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு 2 மாற்றம் தான் நடக்கும். ஒன்று, எதுவுமே வேணாம் விட்டு தொலைங்கடா என்ன அப்படின்னு ஒரு மாற்றம். இன்னொன்று, தேவையில்லாத பல உறவுகள், கற்பனை கெட்டாத பல தேவையில்லாத நடவடிக்கைகள், இதெல்லாம் நடக்குது. இந்த 2த்துக்கு நடுவில் தான் ஜென்ம சனியிலிருந்து விடுபட்ட கும்பம் கொஞ்சம் மூச்சை அபாடா அப்படின்னு நினைக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் ராகு சர்ப்ப கிரகம் விடமாட்டேங்குதே, மனதை போட்டு சஞ்சலப்படுத்துது. இதை செய்யலாமா, அதை செய்யலாமா, இப்படி முடிவெடுக்கலாமா, அப்படி முடிவெடுக்கலாமா, நினச்சி யோசித்து ஒரு விஷயத்தை 10க்கு மேலே 100க்கு மேலே 1000 தடவை யோசித்து தப்பான முடிவு எடுக்கிறது. ஒரு விஷயத்தை 1000 தடவை யோசிக்கிறீங்கன்னா சரியான முடிவு தானே எடுக்கணும். ஆனால் ஒரு விஷயத்தை 1000 தடவை யோசித்து தவறான முடிவு,
இந்த காலகட்டத்தில் எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது கும்பராசினியர்களுக்கு நடக்குது. என் வாழ்க்கையில் நான் இந்த பாதையில் செய்ய யோசிக்க மாட்டேன்னு நினைக்கிறவங்களுக்கு தவறான வேலை, சட்டத்துக்கு புறம்பான வேலைகளை செய்வது, சட்டத்துக்கு புறம்பாக சம்பாதிக்கிறது, இதெல்லாம் நடக்குது. அதே மாதிரி 2ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய சனி ஜென்மசனிலிருந்து விலகினதுனால ஏற்கனவே சனியும் ராகுவும் ராசி மீது இருந்து துவம்சம் பண்ணிட்டு இருந்தாங்க கும்பராசியை. கடந்த 4.5 வருஷ வாழ்க்கை 7.5 சனியில் கும்பத்துக்கு 5 வருஷ வாழ்க்கை. என்ன உடம்புல அடி வாங்காத இடம் இல்லை, மனசில் அடி வாங்காத இடம் இல்லை. உடம்பு காயத்தை கூட தாங்கிடலாம், இந்த மனசில் ஏற்படக்கூடிய காயம் வடு வந்து ரொம்ப ஆழமானது. அந்த மாதிரி அத்தனை ரணங்களையும் தாங்கி உயிர் சும்மா வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய, நடைப்பிணமாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய கும்பராசி நேயர்களுக்கு மார்ச் 6ஆம் தேதி அன்று விடிவு காலம் கொஞ்சம் ரிலீஃப் பிறந்தது. சனி ஜென்மத்திலிருந்து விலகினார். ஆனால் அதோடு முடிஞ்சுதா? இல்லை. இந்த பொண்டாட்டி நம்மளை எதிர்த்து பேசவே மாட்டா, சண்டை போட மாட்டா, பிரிஞ்சிருக்க மாட்டா. உயிர் நீ தான், உயிர் நான் தான் தானே சொல்லி பழகிறாங்க. ஆனால் அந்த பொண்டாட்டி விட்டுட்டு போயிடுவான். இந்த கணவன் நமக்கு துரோகமே பண்ண மாட்டார், அந்த கணவன் துரோகம் பண்ணிட்டார். இதுதான் கும்பத்தினுடைய நிலைமை. குழந்தைகளை பிரிந்து, மனைவியை பிரிந்து, கணவனை பிரிந்து தவித்து கொண்டிருக்கக்கூடிய நிலை. இதெல்லாம் இந்த 4.5 வருஷம். பணம் ஒரு பக்கம், வேலை போச்சு. மனசரியில்லைன்னா வேலை செய்ய முடியுமா? முடியாது. பணம் போச்சு, வேலை போச்சு. வேலை இல்லைன்னா மரியாதை இருக்குமா சொசைட்டியில்? சொந்த வீட்டில் இருக்கக்கூடிய அப்பா அம்மாவே ஒத்துக்க மாட்டாங்க. நீங்கள் 2 மாதம் சம்பாதிக்கலன்னு வச்சுங்க, ஒரு ஆம்பளையோடைய நிலைமை என்னன்னு தெரியுமா? இந்த சமுதாயத்தில் 3 மாதம் சம்பாதிக்கலன்னா குப்பை காகிதம். அவன் யாரு? டிஷ்யூ பேப்பரோட மோசமான நிலைமை. இதுதான் யதார்த்த உண்மை. எல்லாமே இங்கே நாடகம் போட்டு நடிச்சுட்டு தான் இருக்கும், வாழ்ந்துட்டு இருக்கோம் சமுதாயத்துக்காக. அப்போது இந்த நிலைமையை வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய கும்பத்துக்கு ஒரு மூச்சு விடுற மாதிரி சனி வந்து விலகி ஜென்மத்திலேருந்து 2ஆம் இடம் போயிருக்கார். அதுக்கப்புறம் தீரலை. ராசியில் ராகு, 7ல் கேது. குடும்பம் இது பற்றி பல பத்திரிகைகள்லையும் பல தொலைக்காட்சிகள்லையும் சமூக வலைதளங்கள்லையும் உலகம் முழுக்க இதை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறாங்க. அவங்களால கண்டுபிடிக்க முடியல. குடும்ப உறவுகள் ஏன்டா இந்தியாவில் எப்படி இருக்கு அப்படின்னு ஒட்டுமொத்த உலக நாடுகளும் இந்தியாவை நோக்கி பார்க்குது. ஃபேமிலி அப்படின்னோடனே மொத்த வெள்ளைக்காரனுக்கும் குடும்பம்னா இந்தியா தான் ஞாபகம் வருது, நம் பாரத தேசம் ஞாபகம் வருது. இங்கே என்ன அவ்வளோ ஸ்பெஷலு? எப்பட்றா அது? என்ன கேட்குறான்? 2 கேள்வி. வெள்ளைக்காரன், நீ ஒரு லேடி, உனக்கு 65 வயசு, உன் ஹஸ்பண்ட் இவர் 70 வயசு, ஒரே ஹஸ்பண்ட் தானா? 50 வருஷமாக ஒரு ஆளோட தான் வாழ்றியா? பயப்படுறான், குழம்பி போகிறான். இதுதான் இந்த தேசத்தினுடைய அஸ்திவாரமாக இருந்தது. குடும்ப அமைப்புகள் தான் இந்த பாரத தேசத்துடைய பேஸ்மெண்ட்டாக இருந்தது. இன்னைக்கு அது என்னாச்சு? ஜான்சன் அண்ட் ஜான்சன் பவுடர் மாதிரி ஆயிடுச்சு. தூள் தூளா, பீஸ் ஆயிடுச்சு. இந்த அஸ்திவாரங்கள் ஆட்டம் கண்டன. எங்கேயோ அங்கேயும் எங்கேயுமா குடும்பங்கள் அப்படி இப்படி ஓடிட்டு இருக்கு. இதுதான் உண்மை. நம்ம ஜெனரேஷனோட முன்னாடி இந்த 70கள் 80களில் பிறந்தவர்களோட இன்னைக்கு வாழ்க்கை என்னாச்சு? அவங்க தான் குடும்ப அமைப்போடு இருக்கக்கூடிய கடைசி குடும்பங்களாக பார்க்கப்படுகிறது. 10 திருமணங்களில் 7 விவாகரத்து, 8 விவாகரத்து, மிச்சம் 2 பேர் செப்பரேட்டடு, ஆனால் டைவர்ஸ் இல்லை. இதெல்லாம் காரணம் அமைப்பு வந்து இந்த கிரகத்துடைய தாக்கமும் இருக்கு, சுய மனித ஒழுக்கமும் இருக்கு, பழக்க வழக்கங்களும் இருக்கு. அப்படிப்பட்ட தாக்கத்திலிருந்து இந்த குடும்ப வாழ்க்கை சொன்னேன். ராசியில் ராகுவும் 7ல் கேதுவும் இருந்தால் இதுதான் நிலைமை. இந்த குடும்பங்கள் படக்கூடிய அவஸ்தைகள், இந்த அவஸ்தைகள்னால குடும்பங்கள் சந்திக்கக்கூடிய அந்த மனசு, அதாவது மனசில் வந்து ஒரு காயம் ஏற்படுத்தினா அது மாறாது. அடுத்தபடியாக 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் 6ல் வந்து உச்சம் பெற்று உங்கள் ராசியினுடைய 10, 12, 2ஆம் வீடுகளை பார்க்கிறார். ஜூன் 2 முதல் தொழிலில் கொஞ்சம் முன்னேற்றங்கள் இருக்கும், நல்ல தூக்கம் வரும், தாம்பத்திய வாழ்க்கையில் ஒரு நிம்மதி இருக்கும், தனம் பணம் கையில் சேரும். இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் கும்பத்துக்கு ஒரு வறண்டு போயிருக்கிற ஒரு நாக்குக்கு டூட்டி ஃப்ரூட்டி ஐஸ்கிரீம் கொடுத்த மாதிரி இருக்கும். ஆக கும்பத்தில்
சொல்லாத அளவுக்கு துயரத்திலிருந்து வெளியில் வந்து மூச்சு விட்டு உயிரை கையிலே பிடித்து கொண்டு நடந்து கொண்டிருக்கக்கூடிய கும்பராசினியர்களுக்கு வரக்கூடிய எதிர்காலம் இந்த 1.5 மாதம் ஏப்ரல் 2வது வாரத்திலிருந்து மே கடைசி வரைக்கும் சிரமம். ஜூன் 2லேருந்து நல்ல காலம், ஓரளவுக்கு நல்ல காலம். இந்த ஒரு வருஷத்துக்கு நீங்கள் தப்பிச்சிட்டிங்கன்னா 7.5 சனிலேருந்து கூட வெளியே வந்துடுவீங்க. இன்னும் 1.5-2 வருஷத்தில். அதுக்கப்புறம் உங்களை கேட்க யார் ஆள் இல்லை. மறுபடி சூப்பராகிடும் நாள். எதிர்காலம் நல்லா இருக்குது. பொறுமையை காத்தார் வாழ்க்கை ஜாங்கிரின்னு சொல்லி அது ஒரு பாட்டு வரும் அவ்வை சண்முகி திரைப்படத்தில். பொறுமையை காத்தால் வாழ்க்கை ஜாங்கிரின்னு, அதுதான் உண்மை. அதனால் நீங்கள் பொறுமையை காப்பாற்ற உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியதில்லை. கும்பம் பிறவியிலிருந்தே சகிப்புத்தன்மை பொறுமை என்பது அதிகம். கொஞ்ச தூரம் தான் இருக்குது. இன்றைக்கி முக்காவாசி கடனை தாண்டிட்டீங்க, இன்னும் கால்வாசி தான் இருக்குது. உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில். பரிகாரம் அப்படின்னு எடுத்தால் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தோறும் சிவ ஆலயங்களில் தான தர்மங்கள் அன்னதானம் செய்வது உகந்த பரிகாரம். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். மறுபடி அடுத்து வரும் நிகழ்ச்சியில் என் உயிரினும் மேலான கும்பராசி நேயர்களை மறுபடி சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.